வெல்கம் டு வெற்றிக்கணி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டி ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் 2018 நடைபெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் இருந்து பட்டியல் என்னும் தலைப்பில் சில முக்கியமான வினா மற்றும் விடைகளை நாம் இதில் காண உள்ளோம். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு டைரக்டாக வேண்டுமெனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் டைரக்டாக சென்று டவுன்லோட் செய்து கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோவில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் நீங்கள் இணைய விரும்பினால் நேரடியாக உங்கள் மொபைலில் நமது நம்பரை பதிவு செய்து கொண்டு நீங்கள் உங்களது வாட்ஸ்அப்பிலிருந்து ஹாய் என மெசேஜ் செய்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இணையக்கூடிய லிங்க் கொடுக்கப்படும். நமது சேனலை நீங்கள் தொடர்ந்து பின்தொடர விரும்பினால் கீழே தெரியக்கூடிய சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் செய்து கொள்ளவும். இணைய பயன்பாட்டில் 2018 தற்போது எந்த நாடு முதல் இடம் வகிக்கின்றது? 1வது இடம் இந்தியா, 2வது இடம் அமெரிக்கா, 3வது இடம் ஐரோப்பிய யூனியன். இணைய பயன்பாட்டில் 2018 தற்போது எந்த நாடு முதலிடம் வகிக்கின்றது? 1வது இடம் இந்தியா, 2வது இடம் அமெரிக்கா, 3வது இடம் ஐரோப்பிய யூனியன். சர்வதேச பயங்கர பட்டியலில் 2018 முதலிடம் பிடித்தவர் யார்? அல் ஜவாஹரி, அல் கொய்தா தலைவர். சர்வதேச பயங்கரவாதி பட்டியலில் 2018 முதல் இடம் பிடித்தவர் யார்? அல் ஜவாஹரி, அல் கொய்தா தலைவர். இந்தியாவில் காபி உற்பத்தியில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் எது? கர்நாடகா. இந்தியாவில் காபி உற்பத்தியில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் எது? கர்நாடகா. கச்சா உருக்கு உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் பிடித்தது. சீனா முதலிடத்தில் உள்ளது. கச்சா உருக்கு உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் பிடித்தது. சீனா முதலிடத்தில் உள்ளது. இணைய அச்சுறுத்தல்களில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? 3வது இடம். 1வது இடம் அமெரிக்கா, 2வது இடம் சீனா. இணைய அச்சுறுத்தல்களில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? 3வது இடம். 1வது இடம் அமெரிக்கா, 2வது இடம் சீனா. உலகத்தில் அதிகம் எண்ணெய் பயன்படுத்தும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். உலகத்தில் அதிக எண்ணெய் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். 2018 பொருளாதார சுதந்திர குறியீட்டில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? 130வது இடம். 2018 பொருளாதார சுதந்திர குறியீட்டில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? 130வது இடம். சர்வதேச அளவில் 6வது பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது. IMF சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச அளவில் 6வது பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது. IMF சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது. உயர் சொத்து மதிப்பு தனிநபர்கள் கொண்ட நாடுகளில் இந்தியா 11வது இடம் பெற்றுள்ளது. அமெரிக்கா முதலிடம் பெற்றுள்ளது. உயர் சொத்து மதிப்பு தனிநபர்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 11வது இடம் பெற்றுள்ளது. அமெரிக்கா முதலிடம் பெற்றுள்ளது. வளர்ச்சியடைந்த டெல்டா மாவட்டங்களின் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 மாவட்டங்கள் இந்திய அளவில் முதல் 10 இடங்களுக்குள் உள்ளன. அவை எந்த மாவட்டங்கள்? ராமநாதபுரம் 3வது இடம், விருதுநகர் 10வது இடம். வளர்ச்சியடைந்த டெல்டா மாவட்டங்களின் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 மாவட்டங்கள் இந்திய அளவில் முதல் 10 இடங்களுக்குள் உள்ளன. அவை எந்த மாவட்டங்கள்?
ராமநாதபுரம் 3வது இடம், விருதுநகர் 10வது இடம். சர்வதேச அளவில் இரும்பு உற்பத்தியில் இந்தியாவிற்கு 5வது இடம் கிடைத்துள்ளது. சர்வதேச அளவில் இரும்பு உற்பத்தியில் இந்தியாவிற்கு 5வது இடம் கிடைத்துள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான நகரங்களின் பட்டியல் 2018 முதல் இடம் பெற்ற இந்திய நகரம் எது? மத்திய பிரதேசத்தின் இந்தூர். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான நகரங்களின் பட்டியல் 2018 முதல் இடம் பெற்ற இந்திய நகரம் எது? மத்திய பிரதேசத்தின் இந்தூர். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் எந்த மாநகராட்சி 3352 புள்ளிகள் பெற்று 13வது இடத்தில் உள்ளது? திருச்சிராப்பள்ளி. சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் எந்த மாநகராட்சி 3352 புள்ளிகள் பெற்று 13வது இடத்தில் உள்ளது? திருச்சிராப்பள்ளி. சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த இந்திய மாநிலம் எது? ஜார்க்கண்ட். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த இந்திய மாநிலம் எது? ஜார்க்கண்ட். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 13வது இடம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 13வது இடம். அதிக முகநூல் ஃபேஸ்புக் பயனாளர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது. அதிக முகநூல் ஃபேஸ்புக் பயனாளர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது. நாட்டில் தமிழகம் ஜிஎஸ்டி வரி வசூல் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? கடந்த ஓராண்டில் ஜிஎஸ்டி வரி வசூல் எவ்வளவு? 4வது இடம், 2.26 லட்சம் கோடி. 2017ஆம் ஆண்டிற்கான பொருளாதார புள்ளி விவர அறிக்கையை உலக வங்கி வெளியிட்டது. இதில் பிரான்ஸ் நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 6வது இடம். 2017ஆம் ஆண்டிற்கான பொருளாதார புள்ளி விவர அறிக்கையை உலக வங்கி வெளியிட்டது. இதில் பிரான்ஸ் நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 6வது இடம். 130 நாடுகளை உள்ளடக்கிய உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 57வது இடம். 130 நாடுகளை உள்ளடக்கிய உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 57வது இடம். இந்தியாவின் அழகிய ரயில் நிலையங்கள் என்ற தலைப்பில் மத்திய ரயில்வே வாரியம் ஆய்வு செய்ததில் எத்தனையாவது அழகிய ரயில் நிலையமாக மதுரை ரயில் நிலையம் தேர்வு செய்யப்பட்டது? 2வது ரயில் நிலையம். இந்தியாவின் அழகிய ரயில் நிலையங்கள் என்ற தலைப்பில் மத்திய ரயில்வே வாரியம் ஆய்வு செய்ததில் எத்தனையாவது அழகிய ரயில் நிலையமாக மதுரை ரயில் நிலையம் தேர்வு செய்யப்பட்டது? 2வது ரயில் நிலையம். உலகின் மரபணு மாற்றப்பட்ட பயிர் பகுதியில் 2017ஆம் ஆண்டில் இந்தியா பெற்ற இடம் 5வது இடம். உலகின் மரபணு மாற்றப்பட்ட பயிர் பகுதியில் 2017ஆம் ஆண்டில் இந்தியா பெற்ற இடம் 5வது இடம். புவி வெப்பமயமாதலால் சுற்றுச்சூழல் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. இதற்கு வெப்ப தணிக்கை குளிரூட்டும் சாதனங்களை வாங்க வசதியில்லாமல் கஷ்டப்படும் அதிக மக்கள் தொகை கொண்ட 9 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றது. புவி வெப்பமயமாதலால் சுற்றுச்சூழல் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. இதற்கு வெப்ப தணிக்கை குளிரூட்டும் சாதனங்களை வாங்க வசதியில்லாமல் கஷ்டப்படும் அதிக மக்கள் தொகை கொண்ட 9 நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றது. 2017ஆம் ஆண்டின் கைபேசி உற்பத்தியில் வியட்நாமை பின்னுக்கு தள்ளி இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 2வது இடம்.
1வது இடம் சீனா. 2017ஆம் ஆண்டின் கைபேசி உற்பத்தியில் வியட்நாமை பின்னுக்கு தள்ளி இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 2வது இடம், 1வது இடம் சீனா. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் GFPI 2017 படி உலகின் வலிமையான இராணுவங்களின் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்தது? 4வது இடம். குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் GFPI 2017 படி உலகின் வலிமையான இராணுவங்களின் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்தது? 4வது இடம். சுவிஸ் தேசிய வங்கியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்களது சேமிப்பு கணக்கில் வைத்துள்ள பணமதிப்பு இருப்பின்படி தரவரிசையில் இந்தியா 73வது இடம் பிடித்துள்ளது. முதலிடம் பிடித்த நாடு எது? இங்கிலாந்து. சுவிஸ் வங்கியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்களது சேமிப்பு கணக்கில் வைத்துள்ள பணமதிப்பு இருப்பின்படி தரவரிசையில் இந்தியா 73வது இடம் பிடித்துள்ளது. முதலிடம் பிடித்த நாடு எது? இங்கிலாந்து. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நமது வீடியோஸை தொடர்ந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.